தமிழகத்தில் பழுதடைந்துள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் அனைத்தும் இடிக்கப்பட்டு புதிய குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். அதன் அடிப்படையில் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள கிழக்கு கல்லறை சாலையில் பழுதான குடிசை மாற்று வாரிய வீடுகள் அனைத்தும் இடிக்கப்பட்டுள்ளது. அந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு இடைக்கால நிவாரணமும் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த பகுதியில் குடிசை போட்டு வாழ்ந்த 400 குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அந்த வீடுகளை தாங்கள் 30 ஆண்டுகளாக வசித்த கிழக்கு கல்லறை சாலையிலேயே கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகமும் அப்பகுதியை சார்ந்த டாக்டர் அம்பேத்கர் பொதுநல மன்றமும் இணைந்து பொதுமக்கள் கலந்தாய்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் அனைவரும் கிழக்கு கல்லறை சாலையில் தாங்கள் வசித்த அதே பகுதியில் வீடு கட்டித்தர வேண்டும் என்றும் அதற்கான அதிகாரப்பூர்வமான ஆணைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து மக்களிடையே பேசிய தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவை தலைவர் இரா.சே. விசயநாதன், இந்த பகுதியில் வசித்த மக்களுக்கு உடனடியாக வீடுகள் கட்டித் தருவதுடன் அதற்கான தொகை எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பதை அறிவிக்க வேண்டும் என்றும் இடைக்கால நிவாரண தொகை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஐடி மூர்த்தியிடமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் மனுக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் திரு அந்தோணி நெப்போலியன் கூறியுள்ளார். அதே பகுதியில் வீடுகள் கட்டி வாழ்ந்த மக்களுக்கு வீடுகள் தரப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஐடி மூர்த்தி உறுதியளித்திருப்பதாக தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவை கொள்கை பரப்பு செயலாளர் காளிதாஸ் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் தங்களுக்கு கட்டித்தரப்படும் வீடுகளில் லிப்ட் வசதி செய்து தரப்படுமா என்றும், மின்சாரம் இல்லாமல் போனால் ஜெனரேட்டர் வசதி செய்து தரப்படுமா என்றும் அப்பகுதியை சேர்ந்த பவானி என்ற பெண் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இளைஞர்களுக்கு நவீன உடற்பயிற்சி கூடமும், குழந்தைகளுக்கு விளையாட்டு பூங்காவும், பெண்களுக்கு தொழில் பயிற்சி கூடமும் அமைத்து தர வேண்டும் என்று கோரியுள்ள அவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு கீழ்த்தளத்திலேயே வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்நிகழ்ச்சியில் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையின் துணைத் தலைவர் வை. மாசிலாமணி, செயலாளர் ராஜசெல்வம், மகளிர் அணி தலைவி மாலதி தயாளன், மாவட்ட செயலாளர் விஜயன், மாவட்ட தலைவர் உமாச்சந்திரன், ஆர்.கே. நகர் பகுதி செயலாளர் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் இருதயநாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை டாக்டர் அம்பேத்கர் பொதுநல மன்றத்தின் தலைவர் வன்னைக்குமார் செய்திருந்தார். இந்த 400 குடிமக்களின் சார்பிலும் எங்களது தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையின் சார்பிலும் அம்பேத்கர் மன்றத்தின் சார்பில் நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒருமனதாக எல்லோரும் இணைந்து எடுக்கப்பட்ட தீர்மானங்களும் அரசுக்கு அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் நாங்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னவென்றால், அந்த 30 வருட காலமாக நாங்கள் வாழ்ந்து வருகின்றோமோ அதே கிழக்கு கல்லறை சாலையில் எங்களுக்கு குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும். இரண்டாவதாக, அதே எவ்வளவு அந்த பகுதியில் கட்டித் தருவதற்கு நாங்கள் எவ்வளவு தொகை கட்ட வேண்டும் என்பது இதுவரை சொல்லப்படவில்லை என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும். மூன்றாவதாக, அவ்வாறு நிர்ணயிக்கப்படக்கூடிய தொகை அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய்க்குள் எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஆணை வழங்கப்பட வேண்டும். இந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்ட இந்த 400 குடும்பங்களுக்கும் என்று இந்த பகுதியில் கட்டி கொடுப்பார்களோ அதுவரை ஏதாவது ஒரு சலுகை தொகை, அவர்கள் வாடகைக்கு இருக்கிறார்களோ அதுக்கு ஏதாவது சலுகை தொகை அறிவித்து அது வழங்கப்பட வேண்டும். இது எல்லாம் விரைவில் நடக்க வேண்டும். இதற்குரிய ஆணையை உடனடியாக நமது சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தப்பட்ட அமைச்சருடன் விவாதித்து அதுக்குரிய ஆணையை இந்த 400 குடும்பங்களுக்கும் உடனடியாக வழங்கி இந்த மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை 928 வீடுகள் அடுக்குமாடி வீடுகளா இருக்கு. அதை சுற்றி உள்ள பகுதியில் சில குடிசைகள் இருக்குது. ஒரு 400க்கும் மேற்பட்ட குடிசைகள். அடுக்குமாடி வீடு கட்டித்தரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு அனுப்பிட்டாங்க. ஏற்கனவே இருந்தவங்களுக்கு 928 வீடு கட்டணும். குடிசை மாற்று வாரியத்துக்கு குடிசை பகுதி மக்களுக்கு மட்டும்தான் இப்போ பிரச்சனை.
அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 இடம் அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. எர்ணாவூர், கார்கல் நகர், ஏசார்படி, இது மாதிரி ஒரு 4 இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல எத்தனை போக போறாங்க என்றது இப்போ நம்ம சைட் பண்ணி வாங்குறோம். மீண்டும் இப்போ இங்கே இருக்க அங்கே இருக்க ஒரு முஸ்லிம் மக்கள் வந்து கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முஸ்லிம் அதே இடத்துல எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் ஒரு மனுவாக நாங்கள் எழுதி இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் மற்ற எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ்க்கும் கொண்டு போகிறோம். அதுக்குதான் அதுதான் இந்த கூட்டம் முன்னேற்ற சார்பில் டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தின் நற்பணி மன்றத்தின் சார்பில் இன்று ஏழை எளிய மக்களுக்கு, குடிசை வாழ் மக்களுக்கு உண்டான அந்த உரிமைகளை பெற்றுத்தர 2 அமைப்புகளும் இன்னைக்கு கோரிக்கை மனுவாக மக்களிடத்திலே விழிப்புணர்வு உண்டாக்கும் வகையிலே அவர்கள் கேட்கும் அந்த பண தேவைகளை எங்களால் கொடுக்க முடியாது, லட்சக்கணக்கிலே கேட்டால் நாங்கள் எங்கே போவோம் என்று தாய்மார்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள். அதன் அடிப்படையிலே அண்ணன் காளிதாஸ் அவர்களும், நெப்போலியன் தலைமையிலே குமாரண்ணன் அவர்களும், தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவை தலைவர் ஐயா விஸ்வநாதன் அவர்கள் தலைமையிலும் எடுக்கின்ற இந்த முயற்சியை வெற்றிகரமாக அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் இதை கொண்டு செல்வோம் என்பதை உறுதியளித்திருக்கிறோம். கட்டுப்பாடும் அடுக்குமாடி குடியிருப்பில் லிப்ட் வசதி ஏற்படுத்தி தரப்படுமா? மின்சாரம் இல்லாத நேரங்களில் ஜெனரேட் மூலம் மின்சார வசதி ஏற்படுத்தி தரப்படுமா? திட்ட பகுதியில் கட்டப்படும் வீடுகள் எத்தனை ஆண்டுகளில் கட்டி பயனளிக்க வழங்கப்படும்? கிழக்கு கல்லறைச்சாலை திட்டப்பகுதியில் கட்டப்படும் குடியிருப்பின் அருகில் கீழ்காணும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டுகின்றோம். குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையம், ரேஷன் கடை, சமூக கூடம், இளைஞர்களுக்கு நவீன உடற்பயிற்சி கூடம், சுகாதார மையம், குழந்தைகளுக்கு விளையாட்டு பூங்கா மற்றும் நடைப்பயிற்சி பாதை அமைப்பாடு. மாற்றுத்திறனாளிகளுக்கு கீழ்த்தரம் ஒதுக்கீடு செய்ய தர வேண்டும். எங்களுக்கு கொடுக்கப்படும் குடியிருப்புகளுக்கு பராமரிப்பு தொகை எவ்வளவு என்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்டு அளித்தல் வேண்டும். பெண்களுக்கு தொழில் பயிற்சி கூடம் அமைத்தல் வேண்டும். திருநங்கைகளுக்கு முன்னுரிமை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போல இந்த மக்களுக்கு நன்மை நடக்கும் பட்சத்தில் என்னால் முடிந்த எந்த உதவியாக இருந்தாலும் நான் இந்த நேரத்தில் மக்களுக்காக நான் செய்வேன். இப்போ 4 பகுதியில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த 4 பகுதியில் சார் சொன்ன மாதிரி 4 பகுதியில் கொடுத்துருக்காங்களேன்னு நாங்கள் கேட்கும்போது அவர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது வந்துட்டு எங்ககிட்ட நாங்கள் வந்துட்டு இங்கே தான் வந்து வீடு கட்டி கொடுக்குற மாதிரி எல்லா திட்டமும் போட்டுட்டோம், அந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு சிலருக்கு ஒன்றா வந்து வெளியே வீடு கொடுக்கலாம கட்டி, ஆனால் மக்களுக்கு வந்து இங்கேயே வீடு கட்டி கொடுக்குறது நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். ஆனால் இங்கே மாற்று இடம் வந்து கொடுக்குறது அதிகப்படியான நம்பருக்கு கொடுக்க மாட்டோம். ஆனால் எங்கள் தொகுதியை விட்டு எந்த மக்கள் அனுப்புறது விரும்பலை என்றது அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன அவரை கேட்டோம்னா, குழப்பங்கள் இருக்கு, இங்கேயே நீங்க கட்டி கொடுத்த பட்சத்தில் இருந்து ஏன் அதை விட்டு போட்டீங்க? பட்சம் என்றது எங்களுக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்கு. இங்கேயே எங்களுக்கு கொடுங்கன்றது புதிய ஆர்டர் வந்து கொடுங்க. அப்ப